தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். चलो चलो மேற்கு வங்கத்தில் ஜார்கிரம் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காட்சிகளை பார்த்தோம், விவரங்களை அறியலாம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த தாக்குதலின் பின்னணி என்ன, தாக்குதலுக்கு என்ன காரணம், கூடுதல் விவரங்கள்? இன்று 6ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் உள்ள 8 மக்களவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. அதில் உள்ள ஒரு தொகுதி தான் ஜார்கிரம் மக்களவை தொகுதி. இந்த தொகுதி பழங்குடியினருக்கான தொகுதி. இந்த தொகுதியில் பாஜகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மருத்துவர் பிரணாத் துடுவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது நம்பர் 200 மங்கோல் போத்தா என்னும் வாக்குச்சாவடியில் பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் வாக்காளர்களை வாக்களிக்க விடுவதில்லை என்று புகார் கிடைத்ததாகவும், அதனை அவர் பாஜக வேட்பாளர் ஆய்வு செய்வதற்காக சென்ற போது அவரின் மீது அங்கிருந்த சிலர் கற்களை கொண்டும் லத்திகளை கொண்டும் சில ஆயுதங்களை கொண்டும் தாக்கி இருக்கின்றனர். இதனால் அங்கிருந்து அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக பாஜக வேட்பாளர் பிரணாத் துடு தப்பி ஓடி இருக்கிறார். பாஜகவினரை பொறுத்தவரை இதை செய்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் என்று குற்றம் சாட்டுகின்றனர். மமதா பானர்ஜியின் ஆட்சியின் கீழ் மேற்கு வங்கத்தில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்ற விமர்சனத்தை பாஜகவினர் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாஜக வேட்பாளருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கட்டு போடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவருடைய நிலை என்பது தற்போது சீராக இருக்கின்றது. அங்கிருந்த மத்திய ஆயுதப்படையினர் தாங்கள் வைத்திருந்த தடுப்புகளை கொண்டு தங்களை தற்காத்துக் கொண்டது மட்டுமின்றி பாஜக வேட்பாளர்களையும் அவர்கள் பாதுகாத்திருக்கின்றனர். இந்த கல்வீச்சு சம்பவத்திலே மத்திய ஆயுதப்படையினர் இருவருக்கும் அங்கிருந்த சிலருக்கும் கூட காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பாஜக வேட்பாளருடைய குற்றச்சாட்டு என்பது, ஒருவேளை அங்கு மாநில காவல்துறையினர் தங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் வழங்கவில்லை, ஒருவேளை மத்திய ஆயுதப்படையினரும் இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கின்றன, எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இப்படித்தான் தேர்தல் நடைபெறுகின்றது, ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகின்றது, மேற்கு வங்கத்திலே குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விரும்பவில்லை, ஒரு மினி பாகிஸ்தானாக அதனை மாற்ற பார்க்கிறது என்று பாஜக தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.